ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் கௌரி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மாங்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்றது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மழை காலத்துக்கு சாப்பாட்டோட வேறு எதுவும் இல்லைனாலும் இதையும் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாங்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குக்கு வித் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாங்காய் தொக்கு செய்யறதுக்கு நான் இன்றைக்கி இந்த சைஸில் 3 மாங்காய் எடுத்திருக்கேன். இது ஒட்டு மாங்காய். இந்த மாங்காய் தொக்குக்கு இந்த ஒட்டு மாங்காயும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த சைஸில் 3 மாங்காய் எடுத்திருக்கேன். இதை நான் நல்லா கழுவிட்டு ஒரு துணியை வச்சு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இந்த ஒரு பீலர் வச்சு இதோட தோலெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா சீவிடணும். பாருங்கள், இந்த மாதிரி பீலரை வச்சு தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு கேரட் சீவறதில் வச்சு இதை நல்லா துருவி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அதை நம்ம இதை துருவி நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய 3 மாங்காவையும் நல்லா அந்த கேரட் துருவரில் போட்டு நல்லா இந்த மாதிரி துருவி ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது கூட நான் கல் உப்பு இருக்குது பார்த்திங்களா, இந்த கல் உப்பை இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நான் பொடிச்சு வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லா இந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் போடுறேன். கல் உப்பு போட்டுட்டு அது கூட நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, இது 2ஐயும் போட்டு நல்லா கலக்கி வச்சிடணும். இது 2ஐயும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர எல்லாத்தையும் ஒன்று சேர மாதிரி நல்லா கலக்கி அப்படியே அழுத்தி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுடணும். நல்லா கலக்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுடணும். நல்லா அழுத்தி அப்படியே ஊற வச்சிடணும். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும். இது நல்லா 1/2 மணி நேரத்துக்கு ஊறினதுக்கப்புறமா எப்படி தாளிக்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். பாருங்கள், 1/2 மணி நேரமாக நம்ம ஊற வச்ச இந்த மாங்காய் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுன்றதை பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணணும். அது என்னன்றதை பார்ப்போம். இப்போ இந்த பொடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனை ஸ்டவ் மேலே வச்சு அதில் இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக கடுகு இதை போட்டு நல்லா வறுத்துக்கணும். இது பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இதை ஒரு தட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா இதே ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதையும் நம்ம இதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதில் இருக்க சூடே போதும் நமக்கு. வெந்தயம் நல்லா வறுபட்டுடும். வெந்தயம் நல்லா இந்த மாதிரி நல்லா சவக்க வறுக்கணும். அவ்வளோதான். வெந்தயம் பாருங்கள் நல்லா சவக்க வறுந்தெடுத்து பாருங்கள். ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது 2த்தையும் தட்டில் கொட்டி இதை நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சு இதை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நான் தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஊறுகாவை, இந்த தொக்கு, மாங்காய் தொக்கு எப்படி தாளிக்கிறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயை ஸ்டவ் மேலே வச்சு அதில் நான் ஒரு 150 ml, இது எனக்கு 150 ml இருக்கும் இந்த கப்பு. ஸோ நான் ஒரு 150 ml நல்லெண்ணெய், இந்த ஊறுகாய் தாளிக்கிறதுக்கெலாம் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது.
இதில் 150 ml நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் இந்த ஸ்பூனில் தான் வந்து எல்லாமே நான் அளக்கிறேன். ஸோ இந்த ஸ்பூனில் நான் 1 ஸ்பூன் ஃபுல்லாக கடுகு இப்போ இதில் போட போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் இதில் போடணும். இது ஃபஸ்ட்டு நல்லா பொரியட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இந்த வெந்தயத்தையும் இதில் போட்டுட்டு நல்லா வறுத்து விடணும். இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுறேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தூள் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் போட்டோன்னே இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து நம்ம மிளகாத்தூள் போடணும். ஏன்னா ரொம்ப சூடில் வந்து மிளகாத்தூள் போட்டோம்னா மிளகாத்தூள் வந்து நம்மளுக்கு கருகி போயிடும். ஸோ மிளகா பொடி போடும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஊறுகாய் வந்து நல்ல கலராக கிடைக்கும். இல்லாட்டி வந்து கருப்பாக ஒரு கலரில் தான் கிடைக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நான் இந்த ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கோபுரமாக வந்து நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ண உடனே வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மாங்காவை இதில் ஆட் பண்ணிடணும். நம்ம இத்தனைக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணியும் வந்து எவ்வளோ சூடு இருக்குது பாருங்கள். நம்ம எடுத்து வச்சு துருவி வச்சுருந்த மிளகாவெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம துருவின மாங்காவெல்லாம் இதில் போட்டு நல்லா கலக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, கடுகும் வெந்தயமும் போட்டு வறுத்து அந்த பொடியை ரெடி பண்ணினோம் இல்லைங்களா, அந்த பொடியை இப்போ இதில் ஆட் பண்ணோம். இதில் 1 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். இதையும் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு உப்பு சரியாக இருக்கான்றதையும் செக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்போ இதை நல்லா கலக்கி விட்டாச்சு. இதை வந்து நம்ம வேறு எதுலேயும் இப்போதைக்கு சூடோடு எடுத்து கொட்டக்கூடாது. அப்படியே வந்து இந்த கடாயிலே வந்து அப்படியே விட்டுடணும். இது அப்படியே நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வந்து ஓரளவுக்கு பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு அப்படியே இந்த கடாயிலே அப்படியே விட்டுடணும். இந்த சூடு ஆறுற வரைக்கும் இதை மூடியும் வைக்கக்கூடாது. மூடி வச்சா அந்த மூடியில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து இதில் விழுந்து ஊறுகாய் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் மூடி வைக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு தட்டை போட்டு இதை மூடி அப்படியே கூட வச்சுக்கலாம். இது நல்லா இந்த கடாயிலே அப்படியே ஊறட்டும். நீங்கள் அடுத்த நாள் கூட நீங்கள் எடுத்து வேறு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதனால் இது அப்படியே வந்து இதுலேயே ஊறுனன்னா அப்போ தான் உங்களுக்கு ஊறுகாய் நல்லா வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட ஊறுகாய் வந்து இப்போயே ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் இதுலேயே அப்படியே இருந்தால் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பாட்டிலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 3 மாதம் ஆனாலும் வெளியிலே இருந்தாலும் கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் நல்லா இருக்கும். இதே அளவோடு நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம குக்கு வித் கௌரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.